ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம அல்டர்னேஷன் ஒர்க்கு, அப்புறம் ப்ளவுஸு, டாப்பு இதெல்லாம் என்ன தையல் கூலி வாங்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம 2026 வந்து வரப்போகுது. அதில் வந்து நிறைய பேருக்கு தையல் கூலி வந்து நம்ம ஏற்றலாமா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். என்ன தையல் கூலி வாங்கணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். அதாவது நான் வந்து வீட்டில் இருந்து தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து நம்ம தையல் கூலி வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து நம்ம இப்போ எப்படி வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன். நான் வந்து எப்படி வாங்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்களே இதை வச்சே நீங்கள் வந்து என்ன தையல் கூலி வாங்கணும் அப்படிங்கிறத நீங்களாவே கால்குலேட் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கடைகளில் எப்படி வாங்குகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். இது வந்து வீட்டிலேருந்தே ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அல்டர்னேஷன் ஒர்க்குக்கு வந்து நம்ம எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் வந்து இதுதான் வாங்குகிறேன். உங்களோட விருப்பம், உங்களோட சைடில் வந்து உங்களோட சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கலாம். அதனால் நீங்கள் அதை வந்து கூட்டி கம்மியாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இப்படி தான் வாங்குகிறேன் பாருங்கள். சேலை ஓரம், அதாவது நம்ம சேலை முந்தி அடிக்கிறதுக்கு வந்து நான் 20 ரூபா வாங்குவேன். அப்புறம் நைட்டி வந்து நார்மலாக நம்ம வந்து சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணுவோம்ல பிடிக்கிறதுக்கு, அதுக்கு வந்து 20 ரூபா. அப்புறம் நைட்டி வந்து கை ஹைட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு கூட சேர்த்து ஒரு 10 ரூபா சேர்த்து 30 ரூபா வந்து நான் வாங்குவேன். அப்புறம் நம்ம கை வந்து ஜாயின் பண்ணுவோம்ல சுடிதாருக்கு வந்து, அதாவது கவுன் இந்த மாதிரிக்கு கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 50 ருபீஸ் வாங்குகிறோம். அதாவது ஒரு கைக்கு 25 ருபீஸ், 2 கைனா 50 ருபீஸ் வந்து வாங்குவோம். அப்புறம் சுடிதார் வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம டாப் வந்து கொண்டு பிடிக்க தருவாங்க, அதுக்கு வந்து 20 ரூபா வந்து வாங்குவேன். அப்புறம் நம்ம சாரீக்கு வந்து குஞ்சம் வந்து போடுவோம் அப்படி தானே. நம்ம ப்ளவுஸ் வந்து, அதாவது சாரீ வந்து ஓரம் தைச்சிட்டு சேலைக்கு குஞ்சம் வந்து போட சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 50 ரூபா வந்து நம்ம வாங்கிக்கலாம். சேரீ வந்து ஓரம் தைக்கிறதுக்கு நம்ம ஒரே லைன் தான், ஆனால் நம்மளுக்கு இந்த குஞ்சம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம வந்து 50 ரூபா வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் ப்ளவுஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ப்ளவுஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, ஸ்டிச் பண்ணி கொடுங்க, கரெக்டான அளவில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நெக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுங்கங்கிறவங்களுக்கு நீங்கள் 20 ரூபா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதை விட வேறு எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க்கு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு ஓரளவு ஞாபகம் இருக்கிறது வந்து நான் எழுதியிருக்கேன். எதுவும் மறந்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸு, சுடிதார், கவுனுக்கு வந்து நம்ம என்ன ப்ரைஸ் வந்து நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நான் 80 ருபீஸ் தான் வாங்குவேன். அந்த மாதிரி கடைகளில் வந்து எப்படியும் கண்டிப்பாக அதிகமாக தான் வாங்குவாங்க. அது எப்படி வாங்குறாங்கங்கிறது சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். நான் வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு 80 ருபீஸ் தான் வாங்குவேன். நான் வந்து வீட்டில் இருந்து தான் ஸ்டிச் பண்ணுறேன். லைனிங் ப்ளவுஸ் வந்து 160 ருபீஸ் வாங்குவேன். ப்ளஸ் வந்து லைனிங் வந்து அவங்களே வாங்கி கொடுக்கணும். அப்படி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா லைனிங்குள்ளே பைசா வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்குவேன். அப்புறம் டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே 400க்கு மேலே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கேன். அதில் வந்து நம்ம லைனிங்கு, அப்புறம் லேஸ் ஒர்க்கு, டிசைனு எல்லாமே நம்ம அதுக்குள்ளே வர்ற மாதிரி நம்மளுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணி கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். பேசிக்லேருந்தே 400 ரூபாய்க்கு மேலே தான். அப்புறம் சுடிதார் செட்டு வந்து நம்மகிட்ட வந்து தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. அது வந்து லைனிங் இல்லாமல் அப்படின்னா நான் வந்து 200 வாங்குவேன். லைனிங் சுடிதார் வந்து 300, ஸ்டிச்சிங்க்கு 300, அப்புறம் லைனிங்கோட காஸ்ட்டும் அவங்கக்கிட்டே வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கவுனோட ஸ்டிச்சிங்க்கு வந்து 300 பேசிக் வந்து 300. உங்களுக்கு வந்து எப்படி சைஸை பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். சின்ன பசங்கன்னா நம்மளுக்கு வந்து வேலை வந்து அந்தளவுக்கு இருக்காது. இதுவே பெரிய ஆள் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஃபுல் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள் இந்த மாதிரி கவுன்ஸ்லாம் இருக்குது. நான் இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு மறந்து போச்சு. நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஃபுல் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே வேலைப்பாடு அதிகம். அதனால் நீங்கள் வந்து அது ஒரு 500 அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நார்மல் கவுன் வந்து நீங்கள் 300 வந்து சார்ஜ் பண்ணுங்கள். வேலைப்பாடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லைனிங்கோட காஸ்ட்டை நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. அப்புறம் டிசைன் கவுனு, ஏதாவது டிசைன் வைக்க சொன்னாங்க, லேஸ் வந்து வைக்க சொன்னாங்க, இல்லைனா டிசைன் வந்து ஏதாவது வைக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் 300 ப்ளஸ் 300க்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட டிசைனை பொறுத்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டுப்பாவடை அப்புறம் சட்டை ரெண்டுமே சேர்த்தே நான் வந்து 200 தான் வாங்குவேன். அதுக்கு வந்து நம்ம லைனிங் போட்டோம் அப்படின்னா 300 ப்ளஸ் லைனிங்கோட காஸ்ட்டும்
நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்படி தான் நான் வந்து வாங்குவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி உங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் லேஸ் ஒர்க்கு வந்து வச்சு ப்ளவுஸ் வந்து நம்மள்ட்ட வந்து ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. அப்படி லேஸ் ஒர்க் வைக்கிற ப்ளவுஸுக்கு எப்படி பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து 160 ப்ளஸ் லைனிங் வந்து நம்ம வந்து வாங்குவோம். அதோட சேர்த்து லேஸோட காஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் லேஸை வந்து அதை ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக ஒரு 20 ருபீஸ்லேருந்து 30 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வாங்கலாம். இதுதான் நம்மளோட லேஸ் ஒர்க்குக்கு நான் வந்து இப்படி தான் வாங்குவேன். லேஸு ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக 20 ருபீஸ்லேருந்து 30 ருபீஸ்க்குள்ளே வாங்குவோம். அவ்வளோதான். எனக்கு வந்து ஓரளவு ஞாபகம் இருக்கிறத வச்சு நான் இப்படி தான் வந்து ப்ரைஸ் வாங்குவேன். வேறு எதுவும் மறந்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ வாங்குகிறேன் அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறத வந்து இதில் வந்து எழுதி நான் வந்து ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நார்மல் கவுன் மட்டும் தான் போட்டிருக்கேன். நம்மளோட ஃபுல் சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள்லாம் எனக்கு போட மறந்துருச்சு. அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அது நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம நார்மல் கவுனுக்கு வந்து 300 வாங்குகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபுல் சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் எல்லாமே அந்த ஒரு 500 ரேஞ்ச் வச்சு வாங்க. ஏன்னா நம்ம நார்மல் கவுன் வந்து ஃப்ளீட் ஒர்க் தான். ஆனால் ஃபுல் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வேலை அதிகம். நம்ம ஃபுல்லுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப வேலை இழுக்கும். அது இல்லாமல் பிரின்சஸ் கட்டு நான் பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ்லாம் மறந்துட்டேன் பாருங்கள். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு எல்லாமே இப்போ நார்மல் ப்ளவுஸ் 160னா நீங்கள் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு 200 வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு மறந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவரில் வந்து கொடுக்கேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸு அதுக்கு வந்து 200 வாங்கலாம். அந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸு இதுக்கு எல்லாமே 200 வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. 200 250 இந்த மாதிரி வந்து வாங்கலாம். லைனிங் வந்து நம்ம அவங்கக்கிட்ட வாங்குற மாதிரி அவங்களே வாங்கி கொடுக்காங்க அப்படின்னா லைனிங் வந்து அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி நம்மளே வாங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் லைனிங்கோட காஸ்ட்டையும் நீங்கள் சேர்த்து வந்து வாங்கிக்கோங்க. நார்மல் ப்ளவுஸில் இருந்து எல்லாமே கூட்டுற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் நான் வந்து வாங்குகிற ப்ரைஸு. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து, அதாவது இப்போ நம்ம வந்து 26 வந்து நம்மளுக்கு வருது. அதில் வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து 10 ரூபா கூட்டி வாங்குற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ நார்மல் ப்ளவுஸ் 80 ருபீஸ் நீங்கள் நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் 90 ருபீஸ் வச்சு நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் இயர்லேருந்து அப்படி வாங்கலாம். இப்போ 27 வருது அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து ஒரு 10 ருபீஸ் கூட்டி 100 ருபீஸ் வந்து வாங்கலாம். இப்படி தான் வருஷம் நம்ம ஒரு 10 ரூபா வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்படி ஏற்றுனீங்கன்னா தான் நம்ம படுற கஷ்டத்துக்கு கொஞ்சமாவது நம்மளுக்கு பலன் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் கூலி வந்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு டைம் 10 ரூபா நம்ம வந்து கூட்டலாம். இதுதான் தையல் கூலியோட நம்ம வாங்குகிற விதம் வந்து இதுதான். எல்லாருமே இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. அதாவது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுற இடம் நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்துருப்பீங்க. அதாவது பக்கத்தில் யாராவது ஸ்டிச் பண்ண கொடுத்துருப்பாங்க, இல்லை கடைகள் அந்த மாதிரி விசாரித்து எல்லோரும் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச்சிங்கோட நம்ம ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் நம்ம வந்து ஒரு 10 ருபீஸ் ஏற்றி நீங்கள் வந்து தையல் கூலி வாங்குங்க. அது அப்படியே நம்மளுக்கு வந்து அது பழகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தையல் கூலி வாங்குறதுல எந்த டவுட்ஸுமே இருக்காது. அவ்வளோதான். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா தையல் கூலி ப்ரைஸுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.